முன்னுரை ஜஸ்டிஸ் எம்பி ரேகே. பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகளுக்கு முன்னுரை எழுதுவது மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கொண்டு சூரியனை தேட மேற்கொள்ளும் முயற்சி என கூறலாம். இது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. ஆனால் சாசனாமிர்த திருமொழிகள் என்னும் இந்நூலை தொகுக்கும் பேறு பெற்ற எனது மதிப்பிற்குரிய சகோதரர் வி நரசிம்ம சுவாமி இந்த முன்னுரையை எழுதும் கௌரவத்தை நான் மறுப்பதை பொறுக்க மாட்டார். பாபாவின் தெய்வீக திருவருளால் வெளியே ஒளிப்பிழம்பாக உள்ள சூரியனை நோக்கி சம்சாரம் என்னும் இருண்ட குகையின் அடித்தளத்திலிருந்து ஏற்றப்பட்ட மெழுகுவத்தி மங்களாகவாவது ஒளி தந்து நடத்தி செல்லக்கூடும். அப்படி நேர்ந்து விட்டால் அது சாசனங்களுடன் சேர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். ஆன்மீக சாதனையின் இலக்கு தன்னை அறிவது. ஆனால் இலக்கை அடையும் வழி ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். பக்தர்களை பொறுத்தவரை பௌதீக உடலில் இருந்தபோது தமது ஒவ்வொரு சொல் செயல் மூலமும் சாதகர்களுடைய பாதையில் ஒளி வீசச் செய்யும் பரம் ஜோதியின் வடிவமாக திகழ்ந்தார் பாபா. அழியும் உடல் மறைந்து விட்டது. ஆனால் அதில் அப்போது இருந்த பாபா ஆறுதல் நாடி தம்மிடம் வரும் எண்ணடங்கா பக்தர்களுக்கு உடலில் இருந்த போதை போன்றே இப்போதும் சாஸ்வதமான பரமாத்ம ஸ்வரூபத்தில் நின்று அமைதியாக உதவி கொண்டிருக்கிறார். இருப்பினும் தனது விசுவாசத்தை நிலைப்படுத்த ஒரு சாதகனுக்கு புலன்களுக்கு புலப்படுவதும் பிரத்யட்சமானதுமான ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. சுவாமிஜியால் தொகுக்கப்பட்டுள்ள சாசன திருமொழிகள் எனும் இத்தொகுப்பு சொற்களின் வாயிலாக ஆவிர்பவிக்கும் பரமாத்மனின் வெளிப்பாடாக திகழும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில் ஆவிர்பவித்திருப்பதை போன்று சாசன திருமொழிகளில் பாபா ஆவிர்பவித்துள்ளார். இந்த தொகுப்பு சாதகனுடைய பாதையில் ஒரு ஒளி விளக்காக இருக்கும் என்பதில் ஐயம் எதுவும் இல்லை. ஆயினும் பாபா பூத உடலில் இருந்த நாட்களில் அவருடைய பாத கமலங்களின் கீழ் அமர்ந்திருக்கும் பேறு பெற்றிருந்த அடியேனை போன்றவர்களை இத்தொகுப்பு இந்த பழைய காலத்திற்கு அழைத்து சென்று குருதேவருடன் அனுபவித்த பேரின்ப பொழுதுகளின் இனிய நினைவுகளை மீண்டும் அசை போடச் செய்யும். ஆன்மீக வாழ்க்கை லௌகீக வாழ்க்கை இரண்டிலுமே உதவக்கூடிய அறிவுரைகளாகவும் சாசனாமிர்த திருமொழிகள். பாபாவை தேகியாகவும் ஜீவனாகவும் சிவமாகவும் காணும் ஒரு தீவிர பக்தனுடைய பிரேமை இவற்றை வியாபித்துள்ளது. ஒரு நிலையில் உன் அடியவர்க்கு அடியவன் நான் என்கிறார் பாபா. அடுத்து கூறுகிறார் நான் அல்லாவின் சேவகன் என்று. மீண்டும் நானே அவர் என்கிறார். இங்கே புத்தி பயனற்றதாகிறது. அறிவையும் மனதையும் கடந்து நிற்கும் ஆத்மா இங்கே தோற்றமளிக்கிறது. உடலுக்குள் இருந்தபோது பாபா முக்கியத்துவம் எதுவும் இல்லாத ஒரு மனித பிறவி. அதற்கும் பரம்பொருளான சிவத்துக்கும் இடையே அவர் ஒரு ஜீவனாக பெரும் இயந்திரத்தில் ஒரு சக்கரம். ஆயினும் இவற்றையெல்லாம் கடந்து அவர் சிவனாகவே நின்றார். சாசனாமிர்த திருமொழிகளில் பாபாவின் தெய்வீக ஸ்வரூபத்தின் இந்த அம்சத்தை உருவகப்படுத்திய சுவாமிஜியின் பிரேமிமிக்க தொண்டிற்கு எந்த அளவில் நன்றி தெரிவிக்க கூடும். நான் சொல்லக்கூடியதெல்லாம் இது மட்டுமே. குருதேவருடையவும் அவரது வியாசராகிய சுவாமிஜியுடையதும் புகழ் ஓங்குக. இந்நாட்டின் எல்லா மூலை முடுக்குகளிலும் விசுவாசத்தையும் பக்தியும் தோற்றுவித்து பெருக செய்ய இந்நூல் ஒரு கருவியாக விளங்கும். ஓ